Guys, welcome to this channel 12th standard and this video is for you. இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாக வரும். சரியா? ஸோ முன்னாடி ஸ்க்ரீனில் கொஞ்சம் தப்பான மிஸ்டேக்ஸ் இருக்குது. சாரி, அவசரத்தில் நான் தப்பாக பண்ணிட்டேன். அண்ட் உறுப்பிலக்கணம் இல்லை உறுப்பிலக்கணம். அண்ட் இது வந்து 7 × 2 = 14 அப்படிங்கிற மார்க்ஸில் உங்களுக்கு வரும். மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 10 கொஸ்டினில் 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட புத்தக புறநிலை வினாக்கள் இருக்குது. அதாவது புத்தகம் திறப்புதல் அப்படிங்கிற பார்ட் தான் இது. ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு வர்றதா அந்த புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், இது ரெண்டும் மோஸ்ட்லி கன்ஃபார்மாக இருக்கிற கொஸ்டின். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இதில் ஒரு கொஸ்டின் அதனாலே 2 மார்க்ஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியானதுனா மட்டுமே தான் உங்களுக்கு 1 மார்க்காக இருக்கும். 2 மார்க்னா ஒரே ஒரு கொஸ்டினாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரிய வரும் என்னென்ன எப்படி எழுதணும். ஸோ முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகுதி விகுதி அப்படின்ட்டு ஒரு 6 உறுப்புகள் இருக்குங்க. பகுதி விகுதி சந்தி சாரிய விகாரம் இடைநிலைன்னு இந்த 6. ஸோ இந்த 6 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பகுதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தான் வரும், விகுதி அப்படிங்கிறது கடைசி தான் வரும். இது ரெண்டுத்துக்கும் இடையில வர்றது தான் என்னது அப்படின்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றவங்களை தான் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம எழுதினா போதும். அப்போ இது 4 தான் மேக்ஸிமம் நம்மளோட புக்கில் இருக்க வேண்டிய ஒரு விஷயங்களும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் 30 நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம புக்கில் 26 இருக்கும், ரவுண்ட் ஆஃபான்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம 30 பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக அதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும். அதை எழுதிட்டு நீங்கள் வந்துடலாம். ஏன்னா புத்தக புறநிலையிலேருந்து தான் நம்மளுக்கு கேட்குற காரணத்தினால. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சாய்ப்பான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சாய்ப்பான். அப்போ சாய் அப்படிங்கிறது ஒரு கட்டளை தொடர் தர்ற மாதிரி இருக்கா. சாச்சிரு அப்படின்னு சொல்கிறோம், சாய் அப்படின்னு சொல்கிறோம். ஓ வா அந்த மாதிரி சொல்லுவோம், அதெல்லாம் பகுதி. அப்போ சாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதாக தான் இருக்கணும், பகுதியாக தான் இருக்கணும். இப்போ ஆன்சர் பார்க்காம நம்ம கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். சாய்ப்பான். அப்போ இப்பு அப்படிங்கிறது எப்போவுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சந்தி அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, அந்த புள்ளி வச்சு மேலே புள்ளி வச்சதாக தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி புள்ளி வச்சு தான் வரும். இப்பு ப்ளஸ் ஆண் பான். சரியா? இப்போ ப்ளஸ் ஆண் பான். மோஸ்ட்லி கடைசி உங்களுக்கு விகுதியை கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி பிரித்து தான் பார்க்கணும். இங்கே பே இருக்குது, அப்போ அது இப்போ தான் வரும். அதுக்கடுத்து ஆண் இருக்குது, அப்போ ஆண். அப்போ இதுதான் பிரிக்கிறது, இவ்வளோ தான் பிரிக்கணும். அப்போ சாய் அப்படிங்கிறது கட்டளை தொடராக இருக்கா, அப்போ பகுதி. அதே மாதிரி இப்போ அப்படிங்கிறது இருக்குது. ஆண் அப்படிங்கிறது கடைசி இருக்கிறது எப்படியும் விகுதியாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ வினைமுற்று விகுதி படித்து வச்சுக்கணும். ஆண் அப்படிங்கிறது வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு போட்டாலே போதும். படற்கை அப்படிங்கிறது தேவையில்லை. புக்கில் படற்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படற்கையும் போட்டிருக்கணும். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. சாய் அப்படிங்கிறது பகுதி விகுதி. இப்போ பகுதி விகுதி தெரிஞ்சிச்சுனாலே எதையும் எழுதிடலாம் அப்படின்னா சந்தியையும் இடைநிலையும் எழுதிடலாம். எப்படி சொல்கிறேன், சந்தி அப்படிங்கிறது இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது இடைநிலையாக தானே இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளதான் உங்களுக்கு என்னதாக இருக்கும், சந்தியாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ இது சந்தி தான், இது இடைநிலை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அது இடைநிலை தான். அதே மாதிரி எதிர்கால நிலை இப்போ இவ்வு அப்படின்னு இருந்தாலே அதெல்லாம் எதிர்கால இடைநிலை. அந்த லிஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து ரெண்டாவது அப்படிங்கப்போ விம்முகின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விம்மு ப்ளஸ் விம்மு அப்படின்னு விம்மு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கட்டளை, அப்போ அது பகுதி. அது ஒரு கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லலாம். கின்று அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இடைநிலை. அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. எப்போவுமே உ அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தான் நம்மளோட கொஸ்டின் இருக்கும். சரியா? அப்போ அப்படின்னாலே பெயரச்ச விகுதி, ஊ அப்படின்னாலே வினையச்ச விகுதி. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எழுதிடலாம் விகுதி. அப்போ பகுதியும் கிடச்சிருச்சு, விகுதியும் கிடச்சிருச்சு. அப்போ இடையில இருக்கிறது யாராக தான் இருக்கும், இடைநிலையாக இருக்கும். எனக்கு பிரிக்க வராது, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் பிரிக்க முடியாது. எப்படி நான் பிரிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த 30 ஒரு தடவை எழுதி பாருங்கள், அழகாக உங்களுக்கு பிரிக்க வந்துடும். அதை இவ்வளோ அழகாக புரிய முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரிக்க பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3வது வியந்து. விய அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்டளை மாதிரி இருக்குது. அப்போ அது பகுதியாக இருக்கும். இங்கே கடைசி நான் என்ன சொல்லியிருக்கேன், விகுதியை பிரிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். இது இத்து. அப்போ இத்து ப்ளஸ் தூ. அப்போ அந்த சவுண்டில் உங்களுக்கு என்ன வருது, ஊங்கிறது ஒன்று சவுண்டு வருதா, அப்போ அது ஊ. அப்போ இத்து கூட்டல் ஊ தூ. கரெக்டு தான். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, பகுதி கிடச்சிருச்சு, இப்போ விகுதி கிடச்சிருச்சு. அப்போ விகுதி கூட இருக்கிறது அப்படின்னா என்னதாக தான் இருக்கும், இடைநிலையாக தான் இருக்கும். அப்போ அப்படிங்கிறது சந்தி அப்படிங்கிறது நம்ம இன்னுன்னு எழுதிடக்கூடாது. இன்னுன்னு வந்ததுனால இத்து போட்டுட்டு அடைப்பு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னுன்னு போட்டுறணும். ஸோ அப்போ இங்கே அடைப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னது, விகாரம்.
இப்படி இத்துன்னு நம்மளுக்கு இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில், அதாவது வியங்கிறது நம்மளுக்கு பகுதி. அப்போ இந்த இன் அப்படிங்கிறது இருக்கு, இங்கே இத்து. அப்போ இது இடைநிலை. இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில யார் வருவா? சந்தி வருவாங்க. சந்தி கூட தான் மோஸ்ட்லி விகாரம் இருக்கும். அவ்வளோதான், எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இத்துங்கிறது இறந்த கால நிலை. இத்து இட்டு இன்னு இது 4 வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை. இப்போ இவ்வு வந்துச்சுன்னா அது எதிர்கால இடைநிலை. இது தெரியும். கின்று ஆணின்று அப்படின்னா அது எதிர்கால, அது நிகழ்கால இடைநிலை. இதெல்லாம் தெரிஞ்சிடணும். ஊ அப்படின்னு நான் சொன்னேன் வினையற்ற விகுதி. அப்படிங்கிறது பெயரற்ற விகுதி. எப்பவும் இத்து இடைநிலையாக இருக்கும். இதே மாதிரி தான் சந்தியும் இருக்கும். நிறைய கொஸ்டின்ல. ஸோ ஈஸியாக எழுதிடலாமா? அதே மாதிரி இருந்தாய், இரு ப்ளஸ் இத்து, இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இரு இரு அப்படிங்கிறது ஒரு கட்டளை தொடர். அப்போ அது ஒரு பகுதி. இங்கே உங்களால் ஈ அப்படிங்கிறத பிரிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ பிரிக்க முடியலன்னா அதுதான் நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் இங்கே ஈயா பிரிக்க முடியும் சொல்லுங்க. ஈங்கிறது ஒரு வார்த்தையா இருக்கு. தாய் தாய் அப்படின்னு இருக்கு. அப்போ இத்து ப்ளஸ் ஆய் தாய். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டானதை நீங்கள் எழுதினா மட்டுமே தான் உங்களால் என்னன்னா ஒரு தடவையோ 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். மனசில் எவ்வளோக்கு எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ புரிய வைங்க. அழகாக எக்ஸாமினேஷனில் ஞாபகம் வந்துடும். அப்போ இங்கே ஒரு எனக்கு என்ன கிடச்சிருச்சு? பகுதி கிடச்சிருச்சு. இது விகுதி கிடச்சிருச்சு. ஒரு இடைநிலை கிடச்சிருச்சு. இத்து இருந்த கால இடைநிலை. அப்போ மிச்சம் இங்கே யார் இருக்கா? இன்னு இருக்குது. இன்னுங்கிறது நான் என்ன சொன்னேன்? இத்து போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னும் வந்தாலே இத்து போட்டுட்டு இன்னும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க. இன்னுங்கிறது விகாரம், இத்து அப்படிங்கிறது சந்தி. அவ்வளோதான். அதே தான் ரிப்பீட்டிவாக இங்கேயும் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்னது? அஞ்சாவது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பட் இம்பார்ட்டனும் கூட. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால வா வா அப்படின்னா இதை சொல்லணும். இது நம்ம மாற்ற வேண்டியது வான்னு நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து இன்னும் வந்துருச்சுனால நினச்சிருக்கேன் இத்து ப்ராக்கெட்டில் என்ன போட்டுருங்க. அதுக்கடுத்து கடைசி உள்ளதை பிரிக்க பாருங்கள். தூ அப்படின்ட்டு தூ. அப்போ ஊங்கிற ஒரு சவுண்ட் வந்திருக்கா? அப்போ இத்து ப்ளஸ் ஊ தான் என்னது? தூ. அப்போ அவ்வளோதான். அப்போ இங்கே என்னெல்லாம் கிடச்சிருச்சு? உங்களுக்கான இது விகுதி கிடச்சிருச்சு, உங்களுக்கான பகுதி கிடச்சிருச்சு. பகுதி எடுக்கிறது மட்டும்தான் இங்கே கஷ்டம். அதான் இங்கே டிஃப்ரெண்ட்டு. அதுக்கடுத்து இங்கே சந்தியும் எடுத்துடலாம், இடைநிலையும் எடுத்துடலாம். அதே மாதிரி வாங்கிறது பகுதி, என குறுகியது விகாரம். இங்கே விகாரம் எழுதணும் தேவையில்லை. வான் இங்கே கண்டுபிடிச்சி பகுதின்னு போட்டாலே போதும். இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை, ஊ அப்படிங்கிறது வினையற்ற விகுதி. ஊ அப்படிங்கிறது எத்தனை தடவை வருது பாருங்கள். ஸோ அதே மாதிரி 6வது உயர்ந்தோர் ஓர் அப்படின்ட்டு கடைசி வந்திருக்கு. அப்போ ஓர் தான் இருக்கும். இத்து ப்ளஸ் ஓர் தோர். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். உயர் அது பகுதி. இன்னு பார்த்துட்டாலே இத்து இன்னுன்னு போட்டுருவேன். இத்து கிடச்சிருச்சு, ஓர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். பிரிச்சுட்டேன்னா உயருங்கிறது பகுதி, கடைசி இருக்கிறது விகுதி. பகுதி விகுதி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து என்னது? உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபைடாக அந்த இது என்ன விகுதினே தெரில, இது என்ன விகுதின்னு தெரில, ஆனால் விகுதின்னு தெரியும் அப்படின்னா விகுதினே போட்டுருங்க. மார்க் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இத்து அப்படிங்கிறது எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிரிக்கும் போது 2 வரும். அதில் ஒன்று இடைநிலையாக இருக்கும், இன்னொன்று விகுதியாக இருக்கும். அப்போ இது இடைநிலை தான். அப்போ இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில யார் வருவானா? சந்தியும் விகாரமும் வருவாங்க. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே முக்கியமானது ஆர் என்பதன் ஈற்றெழுத்துக்கான அகத்திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுவரை எழுதினாலே போதும். இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, விகுதின்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக தான் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் இருக்கும். பகுதி கிடச்சிருச்சு, விகுதி கிடச்சிருச்சு. 7வது பாருங்கள், விலங்கி. கடைசி சவுண்டு பாருங்கள். விகுதி அப்படிங்கிறது சவுண்டு வச்சும் கண்டுபிடிக்கலாம். சரியா? விலங்கி ஈ அப்படின்னு இருக்கு. அப்போ இக்கு ப்ளஸ் இ கி அப்படின்னு இருக்கும். இக்கு ப்ளஸ் இ கி. ஆனால் இப்படி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இங்கே பகுதி அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். அப்போ வா அப்படிங்கிறதுக்கு டிஃபர் ஆகும், விலங்கி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ விலங்கி அப்படிங்கிறத நீங்கள் விலங்கு அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? கூ ப்ளஸ் இ கி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இ அப்படிங்கிறது வினையற்ற விகுதி. அப்படி சரியா? இ உ இது ரெண்டும் வினையற்ற விகுதி. அப்படிங்கிறது பெயரற்ற விகுதி. அந்தணன் இதுவும் டிஃப்ரெண்ட். ஏன்? கடைசி அன் அப்படிங்கிறது வரும். எப்பவும் போல் இன்னும் பார்த்துட்டாலே போட்டுருவேன். ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத தான்னு போட்டுரும். தந்தான், தந்தனன் அப்படின்ட்டு தந்தான் அப்படிங்கிறத சொல்லும்போது தா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இத்தை பார்த்துட்டிங்கனாலே இந்த மாதிரி போட்டுருவீங்க. அப்போ அடுத்து இத்து ப்ளஸ் அன் தந்தன். திரும்பியும் அண்ணன் இருக்கும்போது தந்தனன் அப்படின்னு வந்திருக்கு. அன் அப்படிங்கிறது சாரியே தெரிஞ்சிருக்கணும். அன் அப்படிங்கிறது படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ வா விலங்கி தந்தனன் இது 3 டிஃப்ரெண்ட். அதுக்கடுத்து பொழிந்தான். அப்போ பொழிஞ்சான் ஒருத்தன், அப்போ ஒரு பையன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ உங்களுக்கு விகுதி ஆண்பால் வினைமுற்று விகுதியாக தான் இருக்கும். ஆண்பால் வினைமுற்று விகுதி என்னது? ஆண் தெரிஞ்சிருச்சு. அப்போ இத்து இருக்குங்க, தான் இருக்குது. அப்போ இத்து ப்ளஸ் ஆண் தான்னு வந்திருக்கும். அப்போ இத்து ப்ளஸ் ஆண் தான் தானே. அப்போ இங்கே ஒரு இடைநிலையும் கிடச்சிருச்சு, எனக்கு இங்கே விகுதியும் கிடச்சிருச்சு. முன்னாடி பாருங்கள் பொலி. அப்போ அது ஒரு கட்டளையாக இருக்குது. அப்போ அது என்னது? பகுதி. அதுக்கடுத்து இன்னும் பார்த்துட்டனால இத்து இன்னுன்னு போட்டுருவேன். சந்தி இன்னானது விகாரம் போட்டுருவேன். இறந்த கால இடைநிலை. ஸோ அதுக்கடுத்து என்னது? கலங்கி. ஸோ கலங்கி அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வா
விலங்கி கலங்கி இவங்க 3 பேர் டிஃப்ரெண்ட். தந்தனன்ல நான் அன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கலங்கி கலங்கு ப்ளஸ் இ கலங்கு ப்ளஸ் இ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி, அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி, ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எல்லாத்தையும் இதுதான் மோஸ்ட்லி வரும். கலங்கு கீ கலங்கி இந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல கூ போட்டுட்டு கலங்கு அந்த மாதிரி போட்டுட்டு எழுதுங்க. 11வது என்னன்னு பாருங்கள். 11வது நினைக்கின்ற நினை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கின்று ப்ளஸ் அ கின்று ப்ளஸ் அ கின்ற இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த கின்று அப்படிங்கிறது வர்றது. ஸோ இது மாதிரி 2 நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஈஸி தான். இதில் உள்ள எல்லா கொஷின்ஸும். வைத்துவும் ஈஸி. பேசுவார் பேசு ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆர். கண்டான் ஸோ கண்டானில் கான் அப்படின்னு நீங்கள் மாற்றணும். இது ஒரு 5வது கொஷின் டிஃப்ரெண்ட்டு. ஸோ 5வது கொஷினுக்கு அடுத்து இது ஈஸியாக எழுதுவீங்கள அமர் இத்து இந்து செய்த அப்படின்ட்டு செய்யி முதல்ல போட்டுட்டு அதுக்கடுத்து இத்து ப்ளஸ் த அவ்வளோதான். சாட்சி ப்ளஸ் சாட்சி அப்படின்னு சொல்லும்போது ரூ போடணும். ஏன்னா இதுவும் டிஃப்ரெண்ட். இப்போ 6வது டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்துட்டோமா. வா பார்த்தோம், விலங்கி பார்த்தோம், கலங்கி பார்த்தோம், தந்தனன் பார்த்தோம், சாட்சி அப்படிங்கிறத பார்த்தோம், கண்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். தொழுதனர் அன்னு ப்ளஸ் ஆர் இது டிஃப்ரெண்ட் 7வது. அதுக்கடுத்து நகை இது 8வது டிஃப்ரெண்ட். நகு ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது தொழிற்பெயர். மருள் ப்ளஸ் ஐ 9. அதுக்கடுத்து வெகுள் ப்ளஸ் இது ஈஸி தான் சரியா. அதுக்கடுத்து அறுத்து இதெல்லாம் இடிந்து நான் சொன்ன மாதிரி ஊவும் ஆவும் அடிக்கடி வருதா. பகைத்த இத்து ப்ளஸ் த இத்து ப்ளஸ் ஊ கலைந்து ஈந்த அப்படின்னு இருக்கு. ஈந்த அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக வருது. 9வது அமர்ந்தனன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தாங்கிய அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 26 தான் புக்கில் இருக்குது. அதில் 9 மட்டும்தான் டிஃபிகல்ட். அந்த 9ஐயும் கண்டிப்பாக பார்த்துருங்க. குழப்பமே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா யூ கிராக் திஸ் எக்ஸாம் ஈஸியர். ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.